நான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போவேன் அடிக்கடி மதுரையில். அண்ணன் தம்பி இல்லாத வீடுங்களுக்கு நான் ரெகுலராக தாய் மாமனை போயிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் செஞ்சுட்டு அவங்கள நான் தாய் மாமனை போய் நின்று முறை செஞ்சுட்டு தான் வருவேன். ஆனால் நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறமா நான் அதே மாதிரி மாமா ஓடி மொத்தம் கொடுக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை அப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நீ பெரிய பொண்ணாயிட்ட, இப்போவும் கொடுக்குறாங்க, நீ தானே அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அது எனக்கு இனி வரைக்கும் மைண்டில் இருக்குது. அது எங்கள் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. இப்போ நான் திரும்பி போய் எங்கள் மாமாவுக்கு மொத்தம் கொடுத்து அவங்கக்கிட்ட சொல்வேன், எங்கள் மாமாவுக்கு நான் சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லணும். எங்கள் மாமாவுக்கு 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க சார். எங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கல. அது ஏன்னு இது வரைக்கும் தெரியல. இப்போதான் நேரடியாக கேட்கணுன்றது நீங்கள் சொல்கிறதுனால இதை கேட்கணும். 12 வருஷம் பொறுத்து தான் குழந்தைங்க எனக்கு உருவாச்சு. அதுக்கு பின்னால் குழந்தை பிறந்து எல்லாம் சின்ன பசங்க. இந்த பசங்களுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த பிள்ளைங்க படிக்கல. பிரபு காலேஜ் பெரிய PhD எல்லாம் படிச்சிருக்கான். பெரிய பையன் HM, சின்னவன் அவன் இப்போ லாயர் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் அவங்க ஏன் கட்டிக்கணும்னு வருத்தப்படல, நான் கொடுக்கணும் அவங்க மேலே ஆசை வைக்கிறேன். மேற்கொண்டு என் சின்ன பையன் வளர்த்துருக்கான், அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. என் தங்கச்சி பொண்ணு ஒன்று இருக்குது, அவன் நல்லா படிச்சுட்டு இருக்கான். அந்த பெண்ணை கேட்டு கட்டிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கலாம். இருப்பினும் என் பையன் படிக்காதவன், அவனும் ஆசைப்பட்டிருக்கலாம். அவனுக்கே நான் சொன்னேன், தம்பி உங்கள் அத்தை பொண்ணை நீ கட்டிக்கலான்னு விரும்பலாம், ஆனால் அவள் படிச்சிருக்கிறாடா, அவள் தகுதிக்கு நாம் ஆள் கிடையாது, நீ இல்லை ஆள், நீ படிக்கல, அதனால் வேணாப்பா, வேறு இடத்துல கொடுத்து அழகு பார்க்கலாம், உனக்கு தகுந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரியான தாய்மாமா சார் நீங்கள்? இது ஏதோ தாய்மாமா கம்பெனியில் உங்களை ஆர்டர் கொடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ படிக்காத பொண்ணை கட்டி வச்சா பின்னாடி வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் டிகிரி முடிச்சு வாத்தியார் வேலை தான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் கட்டியிருக்க அக்கா பொண்ணு 8th வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். இன்றைக்கு வரையும் கட்டி 25 வருஷமா சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் படிக்காத பொண்ணை கட்டி வச்சா அந்த வாழ்க்கை கெட்டு போகுன்றது நான் ஏற்றுக்கிற மாட்டேன் சார். அதாவது தாய்மாமா எல்லாத்தையும் நமக்கு செஞ்சாரு, அதனால தான் அவர் பிள்ளை கட்டிக்க கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஒன்று வந்துருச்சு. நான் அவரை எப்பவுமே கேட்டக்கூடாதுன்னு இருக்கலாம். இதுவுமே தாய்மாமோட கெத்து சார். நான் செய்வேன், நான் எதையும் கேட்க மாட்டேன். சகோதரிகள் கிட்ட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் ஒன்று இருக்குல்ல, அக்கா தங்கச்சி நம்மளை புரிஞ்சுக்கலான்னு ஒரு தருணம் இருக்குல்ல, அப்படி ஏதாவது தருணங்கள் இருந்தால் சொல்லுங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி தான். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரருக்காண்டியும் பிள்ளைங்களுக்காண்டியும் எங்களை விட்டு இப்போ தள்ளி தான் இருக்காங்க. ஒரு வருத்தம் எங்களுக்கு, அது ஒரு பெரிய வருத்தம். மதுரை வேண்டாம், நீங்கள் மோசமானவங்க, அங்கே வேண்டாம். அண்ணன் தம்பி நாங்கள் 3 பேருமே மதுரைனால உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தடால் விடான்னு இருப்போம் நாங்கள். அதனால எங்கள் தங்கச்சி எங்களை விட்டு விலகி போய் அவங்க திருச்சியில் இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் இருந்து செட்டில் ஆக மாட்டாங்க. அந்த வரணுன்ற எண்ணத்தை அவங்க கொண்டுறவே மாட்டுறாங்க. சொல்லுங்க. அவர் வருத்தப்பட்டார், நான் வரல பார்க்கலன்னு வருத்தப்பட்டார்ல. இந்த 20 வருஷத்தில் எத்தனையோ முறை அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கிறாங்க, கூட எல்லாரையும் பார்க்க வந்திருக்காங்க. எங்களை பார்க்க எப்பயாவது தனியாக ஒரு தடையாவது அவங்க வந்திருக்காங்களான்னு கேள்வி இது வரைக்கும் வந்ததில்லை. நீங்கள் போயிருக்கீங்களா? நான் போவேன் பார்த்துருக்குறேன். இவங்க வர்றாங்கன்னு கேள்விப்பட்டு வீட்டில் போய் பார்ப்பேன், எல்லாமே செய்வேன் நான். ஆனால் ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி நம்மளை பார்க்க கூட வராமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஒரு வேதனையான சூழ்நிலை இருக்குது. பக்கத்தில் தான் இருக்குது வீடு, என்ன ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆரப்பாளையத்தில் அவங்க வீடு இருக்குது, அச்சம்பத்தில் எங்கள் வீடு இருக்குது. ஆனால் எப்போ வந்தாலும் அவங்க அங்கே வர்றாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்களே ஒழிய அண்ணே எப்படி இருக்கான், அவங்க வீடு என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, பல இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு. அப்போ கூட அவங்க பார்க்கலன்ற வருத்தம் எனக்கு இருக்குது சார். இது மாதிரி வேறு யாருக்கா இருக்கா? இவங்க தாம்பரத்துலேயே எங்கள் கூடவே தான் இருப்பாங்க, எங்கள் வீட்டோட தான் இருப்பாங்க. பெரிய அக்காக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க பூந்தமல்லியில் இருக்காங்க. அவங்க மேக்ஸிமம் வர மாட்டாங்க, லீவுக்கு மட்டும்தான் வருவாங்க. இவங்க எந்நேரம் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஆனால் எங்கள் தங்கச்சி நான் சொல்லுவோம், எப்போ பார்த்தாலும் நீ பெரிய அக்கா பசங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, அவங்களுக்கு தான் செய்கிற. அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு முறை லீவ் வரும்போது மட்டும் தான் ட்ரெஸ்ஸு. ஆனால் இவங்களுக்கு பிறந்த நாளுக்கு, கிறிஸ்மஸுக்கு, தீபாவளிக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை நம்ம செஞ்சுருவோம். ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. பெரிய அக்காவுக்கு மட்டும் தான் நீ செய்கிற, எனக்கு செய்ய மாட்டுற. நம்ம நிகழ்ச்சியோட நம்ம இறுதிக்கு வந்தாச்சு. ஸோ உங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்டை உங்கள் மாமாக்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். யார் யாரும் கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. உங்கள் தாய் மாமாவுக்கு நீங்கள் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? சார், நான் 8th படிக்கும்போது எங்கள் மாமா ஃபஸ்ட்டு நான் வாட்ச் கட்டினது எங்கள் மாமா வாங்கி கொடுத்ததா சார். ஆனால் அதுக்கப்புறம் ஏன்னா அவர் கையில் நான் வாட்ச் பார்த்ததே இல்லை சார் இது வரைக்குமே. ஏன் கட்டுறதுலன்னு எனக்கு தெரியல. அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் வாட்ச் கிஃப்ட் பண்ணுறனால வாங்கிட்டு வந்திருக்கேன் சார்.
நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க உங்க மருமகளுக்கு? கொலுசுங்க. கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஓகே. தேங்க்யூ மாமா. லவ் யூ மாமா. நீ எதுக்கு கெட்டப்ப மாத்திட்டு வந்திருக்க? இப்போ கெட்டப் மாற்றி அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்கறது தான் கிஃப்ட். கெட்டப்ப மாத்தி செட்டப்ப மாத்தி மாப்பிள்ளை இப்போ முத்தம் கொடுக்க போறாரு. வாங்க. வரும்போது கேட்டேன் சார் என்ன வேணும்னு. உங்களை மாதிரி எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும், கிளாஸ் போடணும். நான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போவேன் அடிக்கடி மதுரையில். அண்ணன் தம்பி இல்லாத வீடுங்களுக்கு நான் ரெகுலராக தாய் மாமனை போயிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் செஞ்சுட்டு அவங்கள நான் தாய் மாமனை போய் நின்று முறை செஞ்சுட்டு தான் வருவேன். இது மாதிரி மனிதர்களை நான் இன்னும் சந்திச்சதில்ல. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். மதுரைக்காரங்கன்னா உருத்தா எல்லாத்தையும் செய்வாங்கன்னு தெரியும். ஆனா உரிமையா ஒரு இடத்துல நிப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த உரிமையை நிக்கிறதுக்கு தான் எங்க வேலையே. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. அவர் உங்களுக்கு கிஃப்டை கொடுத்துட்டாரு. ஆமா. நீங்க என்ன கொடுக்க விரும்புறீங்க? என் மாப்பிள்ளைக்கு ஒரு செயின் போடணும் ரொம்ப நாள் ஒரு ஆசை. செயின் வேணுமா? சரி நான் செயினை தரேன்டா அப்படின்னு. ஆளை கோல்டு ரேட்டு மீட்டர் கணக்கில் ஏறுற இடத்துல வா தமிழாவால நம்ம சீர்வரிசையை பேச ஆரம்பிச்சு இங்கேயே ஒரு சீரை வாங்கி மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் வந்து வீட்டிலேருந்து மாமா வீட்டுக்கு வருவேன். அப்போ வந்து எப்பயுமே வந்து மாமா வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. ஆனால் வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறமா வந்து நான் அதே மாதிரி மாமா வந்து ஓடி வந்து முத்தம் கொடுக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து அப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நீ வந்து பெரிய பொண்ணாயிட்ட, இப்போவும் வந்து கொடுக்குறாங்க, நீ தானே அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து அது வந்து எனக்கு இனி வரைக்கும் மைண்டில் இருக்குது. அது வந்து எங்கள் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. இப்போ வந்து நான் வந்து திரும்பி போய் எங்கள் மாமாவுக்கு முத்தம் கொடுத்து அவங்கக்கிட்ட சொல்வேன், எங்கள் மாமாவுக்கு நான் வந்து சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லணும். ஒரு குழந்தையோட அது ஏக்கம் ஒன்று புரியுது அவங்களுக்கு. நம்ம ஒரு பாசத்தை கொடுத்துட்றோம், வளர்ந்த உடனே பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னு நாம நினைச்ச ஒன்று விதைக்கிறோம். ஆனால் நமக்கு அது என்றைக்குமே பிள்ளைதாங்கிறது அது இன்னைக்கு உங்களுக்கு நேரடியாகவே சொல்லிடுச்சு. கண்டிப்பா. ஏன்னா அது பேசி அழுகும் எனக்கே கண் கலங்கிடுச்சு. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகை ஏதும் வேண்டாமையா, சொன்ன கதையில். வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க. நிறைய ஷோ நான் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஷோ கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமான ஒரு ஷோன்னு நான் சொல்லலாம். எனக்கு என்னுடைய தாய்மாமனுடைய ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு அவர் என் கூட இல்லை. அது வந்து நான் என் வீட்டில் இருந்து விளையாண்டதை விட நான் அவர் வீட்டுக்கு தான் லீவு எல்லாமேனா எங்களுக்கு அங்கே தான் விளையாட்டு எல்லாமே. எது கேட்டாலும் நீங்கள் சொன்ன அதே தான். ஏன் அவர் வீட்டு பிள்ளைங்க 5 பொம்பளை பிள்ளைங்க, அவர் வீட்டுக்கு செய்கிறத விட முதல்ல என்ன தான் தேடுவார். அவருக்கு பையன் கிடையாது, முதல்ல என்ன தான் தேடுவார். இன்றைக்கி நான் ரொம்ப அவரை நான் மிஸ் பண்ணுறேன். இந்த தருணத்தில் உங்களையெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை, ஆனால் நீங்கள்லாம் தாய்மாமக்களாக உட்கார்ந்துருக்கீங்க. அந்த தருணத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்ட நான் இருந்திருந்தா இந்த தருணத்தில் இந்த சீட்டில் உட்காந்துருந்தா நான் என்ன செஞ்சுருப்பனோ அதை இங்கே நான் செய்யணும்னு நினைக்கிறேன். சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. இந்த பக்கம் நிறைய பேர் பேசினாங்க. எல்லார் சார்பாகவும் ஒரு பரிசு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யுனானிமஸாக எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா வாங்க, சாம்ராஜ் வாங்க. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுங்க. ஒரு உறவின் அடையாளமாக விரிசல் வந்துடக்கூடாது, அது எங்கோ ஒரு இடத்துல தீர்த்தம்னு நினச்சிங்கள, வாங்க. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்.
நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். நம்மளுடைய தமிழ் சமூகத்துல ஏன் இப்படி ஒரு உறவு ஸ்ட்ராங்கா இருக்கு? ஒரு அக்காவையோ தங்கச்சியோ அந்த வீடு பிரிந்து போகும்போது உறவு பாலமாக மாமாக்களுக்கு இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மருமகன் மருமகள். இந்த உறவு வலுப்பெறணும், இது சிறப்பாக இருக்கணும். இன்னும் அடுத்த தலைமுறைகளும் இந்த தாய் மாமாக்களை கொண்டாடி கொண்டே இருப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.